அதாவது இந்த போரே வந்து பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய தவறான முன்னெடுத்தல்ல தொடங்கிய போர் தான் இது. இது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுடைய இந்த மக்கள் இப்ப இருக்காங்களே இவங்களுக்கு எந்த விதமான நன்மையுமே இந்த போர்னால ஏற்பட போறது இல்ல. ஹமாஸ் வந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி நிறைய பேரை ஒரு 250 பேரை சிறை கைதா பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க ஹமாஸ் வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா இவங்களை விடுவிக்கணும்னா இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளுக்கு மேலாகலாம் இருந்தாங்க. அவங்களை நீங்க விடுதலை செஞ்சா நாங்க வந்து இவர்களை விடுதலை செய்யறோம் அப்படிங்கிற டிமாண்ட் வச்சாங்க. இப்போ வந்து ஒரு சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக தான் என்ன செஞ்சிருப்பாங்க, முதல்ல இந்த கைதிகளை பரிமாற்றம் செஞ்சிருப்பாங்க. செஞ்சுட்டு அதற்கு பிறகு அவங்க ராணுவ நடவடிக்கையோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் பிரதம மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு அவரு வந்து என்னன்னா பதவி காலம் அவருக்கு முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. அவருக்கு எதிரான போராட்டங்கள் அந்த நாட்டில் முன்னாடியே தொடங்கிருச்சு. இந்த நிலையில அவர் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர் நின்று அமைதியான சூழல் வந்துருச்சுன்னா அவர் உடனடியாக தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியது வரும். அப்ப அவர் என்ன போரை நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த காசா மீது அவர் வந்து படையெடுப்பே ஸ்டார்ட் பண்றாரு.